வெல்கம் டு கோலிவுட் கோமாளி சேனல். உங்க எல்லாருக்கும் ரொம்ப தித்திக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்ல போறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 2026ல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு. நிறைய புது படங்கள் வந்துட்டு நம்ம லைனா பார்த்துட்டு தான் இருக்கோம். பொங்கல் ரிலீஸ் வந்தது, நியூ இயர் ரிலீஸ்லாம் வந்துச்சு. இதுல எல்லாமே பயங்கர வைப் ஏத்துற மாதிரி பெரிய ஒரு ஹாப்பியஸ்ட் விஷயம் கொடுக்க போற மாதிரி ஒரு படம் ரீ ரிலீஸ் ஆக போகுதுங்க. நம்ம தல அஜித் நடிச்ச மங்காத்தா படம் ரீ ரிலீஸ் ஆக போகுது. 2011ல இந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த அளவுக்கு தாறுமாறா அமோகமான வெற்றி பெற்றது. அதே மாதிரி கலெக்ஷன் பயங்கரமா அழிச்சு. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் அவங்களுடைய படைப்புல வெளில வந்த படம் தான் மங்காத்தா. 2011ல வெளியே வந்துச்சு இந்த படம். அப்பவே பாத்தீங்கன்னா நம்ம தல அஜித்தோடைய ரசிகர்லாம் பயங்கரமா ஆரவாரமா கொண்டாடி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன படம் தான் மங்காத்தா. இந்த படத்தை வந்துட்டு வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக். யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ஸ்னாலே எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எனி டைம் ஒரே வைப்லயே இருக்கும் அவருடைய சாங்ஸ். அவருடைய மியூசிக்ஸ்ல வர ஒவ்வொரு சாங்ஸுமே பாத்தீங்கன்னா அப்பா அப்படி இருக்கும். அதாவது ட்ரக்ஸ் அப்படின்வாங்க. எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரக்ஸ் இருக்கும். ஆனா யுவன் சங்கர் ராஜாவோட சாங்ஸ் கேட்டாலே பயங்கர ட்ரக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா மங்காத்தா படத்துல ஒவ்வொரு சாங்கும் செம்ம வைபா இருக்கும். விளையாடு மங்காத்தா அந்த சாங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் த்ரிஷா கூட சேர்ந்து லவ் சாங்கா இருக்கட்டும், எல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம சாங் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். யுவன் சங்கர் சாரோட மியூசிக்ஸ்னாலே அல்டிமேட்டா இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெங்கட் பிரபு அந்த டீமே பாத்தீங்க பயங்கரமா இருக்கும். அவர் எடுக்கிற ஒவ்வொரு படமும் வெங்கட் பிரபு சாரை பத்தி சொல்லவே வேண்டாம். அவங்க எடுத்த ஒவ்வொரு படமே பாத்தீங்கன்னா சென்னை 28 இருக்கட்டும், அதுக்கப்புறம் மாநாடு படம், இப்படி லைனா அவங்களுடைய டைரக்ஷன்ல வந்த படத்தெல்லாம் சொல்லிட்டே போலாம். செம்ம ஹிட் கொடுத்த படம் தான். அதுல வந்து அஜித்தை வச்சு எடுத்த இந்த மங்காத்தா படம் ரீ ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுவும் ஜனவரி 23ஆம் தேதி. எல்லாருக்குமே பொங்கல் ரிலீஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு பெரும் எதிர்பார்ப்போட எந்த படமும் அமையல. ஆனா தல அஜித்தோட படம் மங்காத்தா ரீ ரிலீஸ் பண்றதா நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்கள் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா ரசிகர்களுக்கும் வந்து இதுதான் பொங்கல் ஃபெஸ்டிவலா இருக்க போதுங்க. மங்காத்தா படம் வந்து தல அஜித்துக்கு கம்பேக் கொடுத்த படம். அதாவது இவர் நடிச்ச படங்களே இது 50வது படம்னு சொல்லுவாங்க. அதுலயும் வந்துட்டு வித்தியாசமான ஒரு ரோல்ல நடிச்சிருப்பாரு. நெகட்டிவ் வில்லனா நடிச்சிருப்பாரு. ஆரம்பத்துல ஒரு போலீஸ் அதிகாரியா வந்துட்டு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் இவரும் சேர்ந்து பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா படத்தோட எண்ட்ல கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் வில்லனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அஜித் அந்த அளவுக்கு நடிச்சிருப்பாரு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து போலீஸ் ஆபீசரா வருவாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு இப்படியே விட்டீங்கன்னா நான் கதை சொல்லிட்டே போயிருவேன். நீங்க மறுபடியும் ரீ ரிலீஸ் படத்தை பாருங்க. அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும். ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிள். 500 கோடி பணத்தை எப்படி கொள்ள அடிக்கிறாங்க, என்ன பிளான் பண்றாங்க, அதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, இதே மாதிரிதான் கதைக்களமும் இருக்கும். இதுல வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா த்ரிஷா இருப்பாங்க, லக்ஷ்மி ராய் இருப்பாங்க, அஞ்சலி இருப்பாங்க, வைபவ், பிரேம்ஜி, இப்படி பெரிய பட்டாளமே இருக்கு இந்த படத்துல. அஜித்தோட ரசிகர்களுக்கு எப்பவுமே பார்த்தா தமிழ் திரை உலகத்துல அஜித்தோட படம்னாலே தமிழ் ரசிகர்களுக்கு தான் பயங்கர 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 ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். மற்ற நடிகர்களோட படத்தை விட அஜித் படம்னாலே அதுதாங்க திருவிழா தமிழ் திரை உலகத்திலே. அப்படி பார்க்கும்போது ரீ ரிலீஸ் ஆயிருக்கா மங்காத்தா படம் செம்ம வைபா இருக்கும்போது இப்பயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா தியேட்டர்லயும் பாத்தீங்கன்னா இப்பயே ஃப்ரீ புக்கிங் ஆயிடுச்சுங்க. எல்லா தியேட்டர்லயுமே பாருங்க ஒரு டிக்கெட் கூட இல்ல, எல்லாமே ஃபுல்லு இப்பயே ஃபுல் ஆயிடுச்சு. இந்த படம் வந்துட்டு ஜனவரி 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இப்பயே டிக்கெட் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ரசிகர்கள் என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்க்க போறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்தோம். தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் வந்துட்டு ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தோம். ஆனா சில பல சென்சார் ப்ராப்ளம்னாங்க, சில வேற ஒரு இஷ்யூஸ்ன்னு சொன்னாங்க. அதனாலதான் இந்த படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னா ஐயோ என்னடா அது தளபதி படத்தை ரிலீஸ் பண்ணலையே அப்படின்னு நம்ம சோகத்துல இருக்கும் பொழுது தெரிய படம் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஜனவரி 15ஆம் தேதி தெரிய படம் ரீ ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு தானு சார் சொல்லிட்டு இருந்தாங்க. அட்லி இயக்கத்துல தானு சார் படம் தான் ரிலீஸ் பண்றேன்னாங்க. ஆனா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல ரீ ரிலீஸ் பண்ணல. சரி ஓகே, அடுத்து எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்கன்னு பார்த்தாக்கா ஜனவரி 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த படமே ரீ ரிலீஸ் பண்ண போறது இல்ல. ஏன்னா அஜித்தோட படமே மெகா மாசான படம் மங்காத்தா. அதுல திரைப்படம் வந்து போட்டி போட முடியாது. போட்டி போட்டா தளபதி விஜய்க்கு தான் வந்துட்டு அது லாஸ், அந்த ரசிகர்களுக்கு தான் ஏமாற்றமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தானு சார் என்ன பண்ணிட்டாங்க, இல்ல நான் சில ப்ரொடியூசர்ஸ் கிட்ட எல்லாம் பேசினேன், விநியோகஸ்தர்கிட்டலாம் பேசினேன், நான் வந்து இப்போ இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணல, ரீ ரிலீஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாள் நான் தள்ளி வச்சுக்கிறேன் அப்படின்னு தானு சார் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன உண்மைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திரைப்படம் எந்த அளவுக்கு ஓடிச்சு, மங்காத்தா படம் எந்த அளவுக்கு ஓடிச்சுன்றது நம்ம ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும். சோ மங்காத்தாவோட போட்டி போட முடியாது அப்படின்றதுனால தான் அவரு பேக் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். பாப்போம் மங்காத்தா படம் ரீ ரிலீஸ் இந்த வாட்டி எந்த அளவுக்கு மாஸ் கலப்ப போது, ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போது தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.